மூணார் ட்ரிப் பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? இந்த ஸ்பாட்டை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. யூஸ்வலாக முதுமலை பந்திப்பூர் ரூட்டில் 1 or 2 வைல்டு எலிஃபென்ட்ஸை ஸ்பாட் பண்ண முடியும். 15-20 யானை கூட்டமாக அதோட குட்டியோட காட்டில் இருந்து கீழே இறங்கி வந்து இந்த குளத்துல தான் வந்து தண்ணி குடிக்கும். டெய்லி யானை இந்த குளத்துல வந்து தான் தண்ணி குடிக்கும். இதனாலே இந்த ஊருக்கு பேர் ஆனக்குளம்னு ஃபார்ம் ஆச்சு. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே ஆனக்குளத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெசார்ட்டில் நம்ம ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த எலிஃபென்ட் பப் ரெசார்ட். லிட்ரலாக ஒரு காட்டுக்கு நடுவில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். திக்கின்னு பயத்தில் தான் நிறுத்தியிருந்தேன். நைட்டு ஃபுல்லாக பாதி தூக்கம் இல்லை, பட் சேஃபாக தான் இருக்குது வண்டி, பிரச்சனை இல்லை. மூணார்லேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி தான் ஆனக்குளம் லொக்கேட் ஆகிருக்கு. வர ரோடு ஃபுல்லாகவுமே நிறையா எலிஃபெண்ட் கிராசிங் ஜோன், வார்னிங் சைன்ஸ் பார்க்க முடியும். லிட்ரலாக ஒரு டென்ஸ்டு ஃபாரஸ்ட்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ரூட் இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் ஆனக்குளமே ஒரு டென்ஸ்டு ஃபாரஸ்ட்குள்ளே தான் லொக்கேட் ஆகிருக்கு. டெய்லி கூட்டமாக யானை இங்கே வரும், வந்து தண்ணி குடிச்சிட்டு அது பாட்டுக்கு சத்தம் இல்லாமல் போயிடும். சும்மாலாம் நம்ம இங்கே ரீச் ஆனோடனே யானையெல்லாம் பார்த்துட முடியாது. மினிமம் ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணணும். யானை எப்போ வருங்கிறது யாருக்குமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒன்ஸ் கீழே இறங்கிருச்சுன்னா எல்லா ரெசார்ட்டுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடும். அந்த ரெசார்ட் ஓனர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் போய் ஜாலியாக போய் யானையை லைவாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வெறும் ஒரு 100 மீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் நமக்கும் யானைக்கும். ஃபென்சிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கூட வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மட்டும் நின்றுருப்பார் சப்போர்ட்டுக்கு, அவ்வளோதான். பட் லிட்ரலி இந்த மொமெண்ட்டை நீங்கள் லைவாக பார்த்தா தான் என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்கள் போயிருந்த போது நிறையா ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. மூணார் வந்த ஃபாரினர்ஸ் ஆனக்குளத்துக்கு பார்க்கணும், யானையை பார்க்கணுமேனு சொல்லிட்டு நிறையா பேர் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனக்குளத்துலேயே இந்த ரெசார்ட் தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட்லேருந்து எலிஃபென்ட் ஸ்பாட்டிங் ஜோன் வந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் தான். ஸோ சீக்கிரமாக ஈஸியாக நீங்கள் ரீச் ஆகிட்டு பார்த்துட்டு வர முடியும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எஸ்பெஷலி நீங்கள் 2 வீலர்ஸில் இந்த ரூட்டில் நைட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலேயே 500 மீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரே ரெசார்ட்டு பெஸ்ட்டு ரெசார்ட்னா அது இந்த எலிஃபென்ட் பப் ரெசார்ட்டு தான். இந்த ரெசார்ட்டில் எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ரிவர் தான். நைட்டு ஃபுல்லாக இந்த ரிவரோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற போது பறவைகள் சத்தம் கேட்கும், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அது எல்லாமே நீங்கள் லைவாக ஃபீல் பண்ண முடியும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஐடி லைஃப்பில் இருந்துட்டு ஒரு நாள் பிரேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருக்கிற போது லிட்ரலாக அந்த ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏரியாவில் எங்கேயுமே செல்ஃபோன் சிக்னலே கிடைக்காது. ரெசார்ட்டில் வைஃபை இருக்கிறதுனால அந்த வைஃபை யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிக்க முடியும். இந்த எலிஃபென்ட் பப் ரெசார்ட் ஹட் ஷேப்பில் இருக்குது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போனோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் பெட், 2 பேர் தாராளமாக படுக்கலாம். அதை தவிர பால்கனி ஓப்பன் பண்ணாலே அந்த அருவியோட சத்தம், அந்த அருவியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை தவிர மேலே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லாஃப்டில் போனால் அங்கே ஒரு 2 பேர் படுத்துவீங்களாம். ஸோ நீங்கள் கப்புளாக வந்தீங்கன்னா, ஒரு கப்புள் வந்தாலும் நீங்கள் இந்த என்டையர் ஹட்டுமே உங்களுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் இந்த ஹட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு ஹட்டில் ரிவருக்கு பக்கத்தில் ஸ்டே பண்ணுறதுங்கிறது நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வாட்டர் ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு, நல்லா ஜிலுன்னு. பாத்ரூம் நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரெசார்ட்லேயே ஃபுட் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நைட்டு டின்னர் அண்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜஸ். ஆனக்குளத்தில் பெருசாக ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் போகிறதா இருந்தால் இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி உள்ளே போகணும், சிட்டிக்குள்ளே போகணும். அதனால் நீங்கள் ரெசார்ட்லேயே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தா ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 5 o'clock போலே நாங்கள் இந்த ரெசார்ட்டில் செக்இன் பண்ணிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 போல் எலிஃபென்ட் ஸ்பாட்டிங் ஜோனுக்கு நாங்கள் போனோம். போயிட்டு ஒரு 2 hours கிட்ட வெயிட் பண்ணோம். யானையை பார்க்கவே முடியல. கடைசியாக கொம்பை இறங்கினா பாருங்கிற மாதிரி ஃபேமிலியோட ஒரு 10-15 யானையை பார்த்தோம். அதில் 3-4 சின்ன குட்டி இருந்துச்சு. இதெல்லாமே நாங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 1 hour அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யானை போகிற மாதிரி தெரில, எங்களுக்கு பசி வந்துருச்சுங்கிறனால நாங்கள் ரிட்டன் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு வந்தீங்கன்னா கேம்ப் ஃபயரு இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா தண்ணி ஓடுற சத்தம் கேட்குதா? நான் பின்னாடி இருக்கிற எலிஃபென்ட் பப் ரெசார்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் இன்றைக்கி.
நேற்றுக்கு ஈவினிங் டைமில் ஒரு 6 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா ரூட் வந்து ரொம்ப நேரோ ஸ்டீப் ரோடாக இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம போயிட்டு வரத்துக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அப்புறம் இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குது. இதுக்கு பின்னாடி தான் வந்து ஆக்சுவலாக வந்து வாட்டர் ஃபால்ஸ் போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த தண்ணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி தான் இருக்குது. நம்ம பேமேக்ஸ் அங்கே சேஃபாக நிற்கிது. ஃபஸ்ட் ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. என்னடா யானை குளத்தில் வந்துட்டு யானையை பார்க்க வரோம், ஆனால் இவங்க வந்து ஒரு கேட்டு கூட போடாமல் வச்சுருக்காங்களே, ரிஸ்க்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இல்லை சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் என்னோடய வண்டி இங்கே தான் இருக்குது, ரெசார்ட்டுக்கு இன்சார்ஜ் இருக்காங்களே அவரோட வண்டி இங்கே தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். திக்குன்னு பயத்தில் தான் நிறுத்தியிருந்தேன் நைட்டு ஃபுல்லாக. பாதி தூக்கம் இல்லை, பட் சேஃபாக தான் இருக்குது வண்டி, பிரச்சனை இல்லை. இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் டிப்பிக்கல் ரிவர் வியூ வேலி. ஏன்னா பாதி இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிவர் வியூன்னு இருக்கும், ரிவர் எங்கேயோ இருக்கும், டிஸ்டன்ஸில் இருக்கும், இல்லை அப்படி இருக்கும். இது வந்து ரொம்ப பக்கம். இப்போ நான் இந்த செகண்ட் டென்ட்டில் தான், நான் ஃபஸ்ட்டு டென்ட்டில் தான் தங்கியிருக்கேன். அங்கேருந்து கீழே நடந்து போனாலே ஒரு 3 மீட்டரில் வந்து நான் வந்து அந்த ரிவர் ரீச் பண்ணியிருக்கேன். அப்படி அவ்வளோ சூப்பரான ஸ்பாட் இது, ஆனக்குளத்தில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு ரிட்டன் பேக் டு கோயம்புத்தூர் நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ரெசார்ட்டில் செக்இன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஒரு மிட் மார்னிங் 10 to 12 போல் எலிஃபென்ட் ஸ்பாட்டிங் ஜோனை போயிட்டு வாங்க. மறுபடியும் ஒரு யானை கூட்டம் கீழே இறங்குறத பார்க்க முடியும். இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கிட்ட கேட்டபோது சம்மர் டைமில் 40-50 யானை ஒட்டுக்காக இறங்கும்பாங்க. அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். எலிஃபென்ட்ஸுக்கு மெமரி ரொம்ப ஜாஸ்தி. ஒரு டைம் இந்த ரூட் வழியாக வந்து இந்த குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அது சாகிற வரைக்கும் மறக்காது. அதே ரூட்டில் தான் வந்து டெய்லி வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும். அது அப்படியே ஜென்ரேஷனாக பாஸ் ஆன் பண்ணி விட்டு வரும். அதனால தான் ஆனக்குளத்தில் இப்போ வரைக்கும் டெய்லி ஒரு 30-40 யானையை நம்மளால் பார்க்க முடியும் தண்ணி குடிக்க வர்றது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட் இன் ஆனக்குளம். ரெசார்ட்டோட காண்டாக்ட் நம்பர், கூகுள் மேப்ஸோட லொக்கேஷன் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மூணார் போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை உங்கள் கேங்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியோட போய் இந்த ரெசார்ட்டில் தங்கி என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ட்ராவல்ஸ் ரிலேட் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.